செங்கேள் அடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் வள்ளிமலையில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய அள்ளி விழியாலும் என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். அழகான பாடல், அருமையான சந்தம். தையத்தனத்தான 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 தனத்தான. அருணகிரிநாதருடைய அழகே சந்தத்தில் தான். முழு பாட்டையும் முதல் அடி எடுத்து எப்படி பாடினோமோ அப்படி பாடிவிடலாம். எந்த இடத்திலும் இடிக்காது, தயக்கமே வராது. அப்படி ஒரு சந்தம் அமைப்பது அருணகிரிநாதருக்கு மட்டுமே ஆண்டவன் கொடுத்துள்ளான். இதிலே இந்த சந்தம் பிரித்து சொல்லிக் கொடுத்து பாடினால் மக்கள் அந்த பாட்டை மனதில் அழகாக பதிய வைக்க முடியும். தையத்தனத்தான அள்ளி விழியாலும் அப்படி வரும். தையத்தனத்தான 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 தனத்தான. அள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலியும். அள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலியும். அல்லவினிதாகி நள்ளிரவு போலும் உள்ளம் வினையார தனமாறும். அல்லவினிதாகி நள்ளிரவு போலும் உள்ளவினை ஆர தனமாறும். இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வளருமை மாய சமனாரும். இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வளருமை மாய சமனாரும். எல்லியன தாவி கொள்ளை கொழு நாளில் உய ஒரு நீ பொன் கழல் தாரா.
எல்லியனதாவி எல்லியனதாவி கொள்ளை கொள்ளும் நாளில் உய்ய ஒரு நீ பொன் கடல் தாரா தொல்லை மறை தேடி இல்லையனுநாதர் சொல்லும் உபதேச குருநாதா தொல்லை மறை தேடி இல்லையனுநாதர் சொல்லும் உபதேச குருநாதா துள்ளி விளையாடு புள்ளி உழை நாண வெள்ளி மண் வனமீதில் உறைவோனே துள்ளி விளையாடு புள்ளி உழை நாண வெள்ளி வனமீதுற்று உறைவோனே வல்ல சுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்ல வடிவேலை தொடுவோனே வல்ல சுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே தொல்லை மறை தேடி இல்லையனுநாதர் தொல்லை மறை தேடி இல்லையனுநாதர் சொல்லும் உபதேச குருநாதா எல்லையனதாவி கொள்ளை கொள்ளும் நாளில் உய்ய ஒரு நீ பொன் கடல் தாராய் வல்ல சுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே வள்ளி அடர் சாரல் வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி படர் சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் தாமரை இதழ் போன்ற கண்களாலும் முல்லை அரும்பை நிகர்த்த பற்களாலும், இந்த பற்களுக்கு முல்லை பூவை உதாரணம் கூறுவார்கள். மூக்கிற்கு எள்ளுடைய பூவை உதாரணம் கூறுவார்கள். கண்களுக்கு தாமரை இதழையும் கூறுவார்கள்.
தாமரை இதழ் போன்ற கண்கள், முல்லை அரும்பை நிகர்த்த பற்களாலும், அல்லல் பட ஆசை கடல் ஈயும், துயரத்தை அடையும்படி ஆசையை கடல் போல தருபவர்களும். ஆசையை கடல் அலைக்கு ஒப்பாக கூறுவார்கள். ஏனென்றால் ஒரு ஆசை முடிந்துவிட்டால் மற்றொரு ஆசை தோன்றிவிடும். நாம் முதல் வகுப்பு சென்று படித்து விட்டால் 2ஆம் வகுப்பு போவோம். இப்படி 10 வகுப்பு வரை முடித்தால் அதற்கு மேல் 2 வகுப்பு, அதற்கு மேல் படிப்பு, அதற்கு மேல் படிப்பை முடித்து விட்டால் வேலை, வேலை பிறகு திருமணம், திருமணம் பிறகு குழந்தைகள், குழந்தைகள் பிறகு இல்லம், சொத்து, செல்வம். இப்படி நம் ஆசைகள் பெருகிக் கொண்டேதான் செல்லும். இந்த ஆசை கடலுக்கு அளவு இல்லை என்பதைத்தான் இதிலே அல்லல் பட ஆசை கடல் ஈயும். இந்த ஆசைகள் ஆன்மாக்களுக்கும் மனிதர்களுக்கும் துயரத்தை தான் தரும். துயரத்தை தருகின்ற ஆசை கடல் போல தருபவர்களும். இந்த ஆசையை தூண்டிவிடும் பொழுது மனம் எப்படியாவது அதை செய்துவிட வேண்டும் என்று எண்ணும். ஆனால் கல்வியிலே ஆசைப்பட்டால் அது நல்ல பயனை தரும். நற்பயனை தருவது கல்வி ஒன்றே. கல்வியில் பொறாமை கொள்ளலாம். அவன் நன்கு படிக்கிறானே, அவனைப் போல் நாமும் நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும், தமிழ் இலக்கிய நூல்களை படிக்க வேண்டும், மற்றும் வேத புராணங்கள் எல்லாம் அறிய வேண்டும். நாம் என்பது யார், எதற்காக வந்தோம், உள்ளே சிவன் இருப்பதை கண்டுகொள்ள வேண்டும், சிவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், எப்பொழுதும் நம்மை காத்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு நன்றியை கூற வேண்டும், கோயில் செல்ல வேண்டும், கோயில் சென்றால் அங்கே சன்னதியில் அந்த சுவாமியை பற்றிய நினைப்புதான் இருக்க வேண்டுமே தவிர நாம் போட்டுவிட்டு வந்த செருப்பை பற்றி நினைக்கக்கூடாது. போனால் போகிறது என்று விட்டுவிட்டு நம் நற்சிந்தையை இறைவன் மேல் காண்பிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு என்ன ஆசைகள் வேண்டுமோ, வர வேண்டுமோ, அதை ஆண்டவன் அளவாக நமக்கு தருவான். நம் எவ்வளவு தூரம் அதை பாதுகாக்க முடியும், வைத்துக்கொள்ள முடியும் என்பதையெல்லாம் ஆண்டவனுக்குத்தான் அளவுகோல் தெரியும். ஆகையால் அவன் தருவதை ஏற்றுக்கொண்டு பெறுவதை பெற்றுக்கொண்டு நாம் பெருவாழ்வு வாழ வேண்டும். இதைத்தான் இதிலே கூறுகிறார். அல்ல இனிதாகி, அள்ளிவிடலாம் போல இனியதாக அமைந்து என்றால், அள்ளுவது என்பது ஒரு கைப்பிடிதான் அள்ள முடியும். அதைத்தான் நாம் வைத்துக் கொள்ள முடியும். இதைத்தான் இனியதாக அமைந்து, நள்ளிரவு போலும் உள்ள வினையார் நடு இரவு போன்று இருண்ட வினைகளை உடைய மாதர்களும். அத்தனம் ஆறும் இல்லும். அந்த அத்தம் என்றால் செல்வம். அந்த செல்வம் மிகுந்த வீடும் ஆகும் இல்லம், தனம் ஆகும் இல்லம். இல்லையொரு இளையோரும் மெல்ல அயலாக, மக்களாகிய இளைஞரும் அனைவருமே
மெல்ல மெல்ல வேறாகும்படி, நமக்கு வயதாகிவிட்டு செல்வங்கள் எல்லாம் வந்துவிட்டால் அப்பொழுது அந்த மனைவி, மக்கள் இவைகளெல்லாம் நாம் அவர்கள் வேறாகும்படி நம்மளுடன் வருவதாக இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்ளபடி ஆகிவிடும். வல்லெருமை மாய சமனாரும், வள்ளிய எருமையை வாகனமாக கொண்ட மாயக்கார யமனும். சமனார் என்றால் யமனை குறிக்கும். அவர் எல்லாவற்றுக்கும் சமமாக நடத்துபவர். இன்றைக்கு இந்த நேரம் இந்த உயிரை இப்படி எடுக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு அந்த நேரம் அந்த உயிரை அப்படி எடுத்து விடுவார். அதிலே நாம் அவருக்கு கையூட்டு செய்து காலத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவனிடம் முறையிட்டு, நான் இன்னும் சிறிது காலம் வாழ வேண்டும், உன்னை பற்றி பாட வேண்டும் என்ற விண்ணப்பத்தை தினமும் வைத்தால் அவன் நாட்களை அதிகப்படுத்திக் கொண்டே போவான். அந்த மற்றொரு பாடலிலே அருணகிரிநாதர் சொல்லுவார், அந்த கணும் எனையடர்ந்து வருகையினில் அஞ்சலன வழிய மேல் நீ அந்த மரளியோடு அந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே. இந்த ஆன்மா என்னுடைய நண்பன், நமது அன்பன், ஆகையால் இவனை விட்டுவிடு. நான் எப்பொழுது கூட்டி வர வேண்டுமோ அப்பொழுது இவரை நான் கூட்டிக் கொள்கிறேன், நீ வந்து பார்த்து விட்டால் போதும் என்று கூறுவார். தந்த பசிதனை அறிந்து முளையமது தந்து முதுகு தடவிய தாயார் என்ற பாடலிலே இந்த கருத்து வரும். அழகாக பாடியுள்ளார் அந்த பாடல். இதிலே வல்லெருமை மாய சமனாரும் யமனும் எள்ளி என தாவி கொள்ளை கொழும் நாளில் என்னை இகழ்ந்து, எள்ளி என்றால் இகழ்ந்து பேசுவது, எள்ளி நகையாடுவர் என்பார். இகழ்ந்து, ஏய் என்ன இங்கே உட்கார்ந்து இருக்கிற, என்னோட வர வேண்டியதுதானே அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்திலே அந்த ஆன்மாவுக்கு நாம் அவருடன் போகப் போகிறோம் என்பதை தெரிந்து விடுமா. என் உயிரை கொள்ளையடித்து கொண்டு போகும் அந்த நாளில் உய்ய ஒரு நீ பொற்கடல் தாராய், அடியேனும் உய்யும் பொருட்டு ஒப்பற்ற உனது அழகிய திருவடியை தந்து அருள்வாயாக முருகா என்று வேண்டிக் கொள்கிறார். தொல்லை மறை தேடி இல்லை என நாதர், இல்லை எனும் நாதர். பழமையான தொல்லை என்றால் பழமையான, வேதங்கள் தேடி பார்த்து காண முடியவில்லை என்று முறையிடுகின்ற சிவபிரானுக்கு நாதர். சொல்லு உபதேச குருநாதா, உபதேச மொழியை சொல்லி அருளிய குருநாதனே முருகா. துள்ளி விளையாடும் புள்ளி உழை நாண, துள்ளி ஓடி விளையாடுகின்ற புள்ளி மான் வெட்கப்படும்படி, நாண என்றால் வெட்கப்படும்படி, எள்ளி என மீது, எள்ளி வன மீது உற்ற உறைவேணே, அதனை இகழ்கிற அந்த வள்ளிமானை இகழ்கின்ற வள்ளி வாழும் வள்ளிமலை காட்டிற்கு
வலியச் சென்று வாழ்கின்றவனே முருகா, இந்த வள்ளிமலையிலே வள்ளி வாழ்கின்றாள் என்பதை நாரதர் சொல்லியவுடன், நாரதா, நீ இதுவரைக்கும் வந்தது சரி, நான் போய் அவளை பார்த்துக் கொள்கிறேன் என்று நாரதரை அனுப்பிவிடுகிறார். சிவனோடு சேர்ந்தால் ஆன்மா சேரும் பொழுது அங்கே படங்களுக்கு வேலை இல்லை என்பதை போல. வல்லசுரர் மாள நல்ல அசுரர் வாழ, வலிமையான அசுரர்கள் மாளவும் நற்குணமுள்ள தேவர்கள் வாழவும் வல்ல வடிவேலை தொடுவோனே, மிக விரைவாக கூறிய வேலாயுதத்தை செலுத்தியவனே. அவர் வேலாயுதத்தை தொட்டவுடனேயே வேல் சென்று கொண்டு விடுவான். ஏனென்றால் மனதிலே முருகன் நினைத்து விட்டால் உடனே செய்வதற்கு காத்து கொண்டிருக்கும் வேல். இவர் தொட வேண்டியதுதான். மனதில் உள்ளதை கையால் தொட்டால் அந்த வேலுக்கு தெரிந்து உடனே சென்று கொன்றுவிடும். வள்ளி படர் சாரல் வள்ளிமலை மேவு, வள்ளிக்கொடி படருகின்ற சாரலுடன் எப்பொழுதும் அந்த நீர்த்திவளைகள் அந்த இடத்திலே பொழிந்து கொண்டே இருக்குமா. கூடிய வள்ளிமலையில் எழுந்தருளியுள்ள பெருமாளே, வள்ளி மணவாள பெருமாளே, வள்ளியின் மணவாளனே பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார் அருணகிரிநாதர். அள்ளி விழியாலும் உள்ளை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலியும் அல்லவினிதாகி நள்ளிரவு போலும் உள்ள வினையார தனமாறும் இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வள்ளெருமை மாய சமனாரும் எல்லி எனதாவி கொள்ளை கொழு நாளில் உய்ய ஒரு நீ பொன்கழல் தாராய். தொல்லை மறை தேடி இல்லை எனுநாதர் சொல்லும் உபதேச குருநாதா. துள்ளி விளையாடும் புள்ளி உழைதான வெள்ளி வனமீதில் உறைவோனே, வல்ல சுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே, வள்ளி படர் சாரல் வள்ளிமலை மேவு, வள்ளி படர் சாரல் வள்ளிமலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே, வள்ளி மணவாள பெருமாளே. இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வள்ளெருமை மாய சமனாரும் எல்லி எனதாவி கொள்ளை கொழு நாளில் உய்ய ஒரு நீ பொன்கடல் தாராய். வல்ல சுரர் மால நல்ல சுரர் வாழ வல்ல சுரர் மால நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே, வள்ளி படர் சாரல் வள்ளிமலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.